வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நாப்கினோ ஒரு டவலோ இதெல்லாம் வந்து நம்ம தைக்கிறோம். ஒரு கர்ச்சிப்பு இதெல்லாம் நம்ம மடிச்சு அடிக்கிறது எப்படிங்கிறது இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கர்ச்சிப் கட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாம். இது ஒரு காட்டன் மெட்டீரியல், தண்ணியில் போய் போட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட் கிடைக்கும். ஸோ இது கர்ச்சிப்பாக யூஸ் பண்ணலாம். கர்ச்சிப் நமக்கு வந்து இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, நமக்கு இது ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ, ஓகேங்களா, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. நான் என்ன சைஸ் எடுக்கிறேன்னா 14 இன்ச்சுக்கு 14 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டவல்லாம் நீங்கள் இன்னும் நல்லா லென்த்திக்காகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் தைக்க பழகிறதுக்காகவும் இருக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம தைச்சிட்டோம்னாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாப்கின் தைங்க, ஒரு பேக் தைக்கலாம், ஒரு பில்லோ கவர் தைக்கலாம். இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து எப்படி நாப்கினை ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுங்கிறது காட்டுறேன். எவ்வளோ ஃபோல்ட் பண்ணுறோம்னா 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி, இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் தைக்கலாம்னா, சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கும், சால் ஓரம் அடிக்கிறது, சுடிதார் தைக்கிற கீழே அந்த டாப்பில் கீழே மடிக்கிறதுக்குலாம் இந்த 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போடணும். உள்ள ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஃபோல்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 1/2 இன்ச்சு அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் டேப்பில் பார்த்துக்கோங்க. இந்த நடுக்கோடு இங்கேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த 1க்கு முன்னாடியே ஒரு நடுக்கோடு இருக்கும் பாருங்கள். 0லேருந்து இந்த நடுக்கோடு வரைக்கும் 1/2 இன்ச், ஓகேங்களா. 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சுக்கு தைக்க ஆரம்பிச்சிடுங்க. தையல் எப்பவுமே நம்ம 2 ஹால் வைக்கணும். இந்த இடத்துல நம்ம முடிவு போகிற இடத்துலையும் ஆரம்பத்துலேயும் வந்து நம்ம டேக் அடிக்கணும். அது எப்படி டேக் அடிக்கணுங்கிறது உங்களுக்கு இதில் அடிச்சுட்டு நான் தனியாக ஒரு துணியில் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். எப்படி வந்து நம்ம வந்து டேக் அடிக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டேக் அடிக்கிறது இதில் அடிச்சிட்ட பாருங்க. இது எப்படி நம்ம தனியாக செய்கிறதுங்கிறத நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஃபஸ்ட் அடிக்கும்போதும் லாஸ்ட்டில் வரும்போதும் நம்ம வந்து டேக் அடிச்சுக்கணும். என்ன பண்ணணும், டேக் அடிக்கிறதுனா இந்த பக்கம் வந்து இது வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஸ்டிச்சஸ் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம ஸ்டிச்சஸ் பக்கம் பக்கமாக வரணும் அப்படின்னா 1 கொண்டு வந்துடலாம். ரொம்ப கிட்ட நெருக்கிட்டு வரும். இப்படி கீழே கொண்டு வந்தோம்னா இப்படி இது நம்ம சுற்றணும் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹேண்டில் பாரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இது சுற்றணும், ஓகேங்களா. இதை அழுத்திட்டு தான் இங்கே நம்ம சுற்றணும், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு தையல் வந்து பக்கம் பக்கமாக வரும், கிட்ட தையல் வரும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் நான் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், 1க்கு வச்சுட்டேன், ஓகேங்களா. 1க்கு வச்சுட்டேன். இது எப்போ செய்யலாம் அப்படின்னா, ப்ளவுஸில் ஹூக் மாட்டக்கூடிய ஒரு பட்டி அடிப்போம். அப்போ வந்து அந்த வி பட்டி அடிப்போம். அந்த வி பட்டிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 1க்கு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தையல் கிட்டக்கிட்ட வருதோ, பயங்கர கிட்டக்கிட்ட வரும் பாருங்கள். பிரிச்சே எடுக்க முடியாதுயா, அவ்வளோ ஒரு க்ளோஸ்அப்பில் வந்து அந்த தையல் வந்து வரும். இங்கே பாருங்கள் தையல் எவ்வளோ கிட்டக்கிட்ட வந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து இதுவே நான் இங்கே ரெகுலேட்டரில் இதை அழுத்திக்கிட்டு அப்புறம் நான் லூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக வைக்கிறது 2.5 வைப்போம், ஓகேங்களா. நார்மலாக ப்ளவுஸ் சுடிதார் எடுத்துச்சாலும் நம்ம 2.5 வைப்போம். இதே 2.5 வச்சா நார்மல் தையல் வரும். பாருங்க, இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தையல் வந்து 2.5 வச்சப்போ நார்மல் தையல் இருக்கும், நார்மல் தையல். இப்போ வந்து நம்ம ஒரு லைனிங் கிளாத்தை மேலே சும்மா வச்சு நம்ம சைடு எல்லாம் நகராமல் இருக்கிறதுக்காக ஓட்டுறதுக்காக நம்ம தூர தையல் வைக்கிறதுக்காக நம்ம 4.5 இந்த மாதிரி வைப்போம். இதில் இப்போ பாருங்கள் நான் 4 வச்சுருக்கேன். இப்போ தையல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
பாருங்கள், தையல் வந்து தூர போயிருக்குது. இது எங்கேன்னா நமக்கு வந்து லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு ஒருக்கா அடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த தையல் வந்து யூஸாக இருக்கும். ஓகேங்களா? 4 இல்லை நமக்கு ஒரு ரஃப்பாக தைச்சு பார்க்குறோம், தப்பாக இருந்ததுன்னா பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தைச்சாலும் இந்த 4 வச்சுக்கலாம். இது ஈஸியாக பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டேக் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். டேக் அடிக்கிறதுக்கு நான் நார்மலாக 2 வச்சுருக்கேன். எந்த தையலாக இருந்தாலும் சரி, டேக் அடிக்கிறதுனா என்னென்னா, இப்போ நம்ம வந்து தையல் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த பேக் ஸ்டிச்சுக்கு தான் நம்ம இதை அழுத்தணும். அதுக்கு தான் நம்ம இதை அழுத்தி இதை டேக் அடிக்கிறோம். ஓகேங்களா? இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 தையல் வந்ததுக்கப்புறம் இதை அழுத்திக்கணும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி போகும். இதை விட்டுட்டிங்கன்னா முன்னாடி வரும். இதை அழுத்தினா பின்னாடி போகும், விட்டால் நார்மலாக நமக்கு முன்னாடி தையல் வரும். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து தையலில் லாக் ஆகிடும். அந்த ஸ்டிச் வந்து நல்லா 2-3 தையல் அந்த இடத்துல பேக்கில் போய் திரும்ப ஃபார்வேர்டில் வந்துருக்கும். அப்போ இந்த இடத்துல 3 லைன்ஸ் வரும். இந்த இடத்துல ஒரு 4 ஸ்டிச்சு மட்டும் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பிரிக்க முடியாது, பிரிஞ்சு போகாது. ஓகேங்களா? அது ஆரம்பிக்கும் போதும் தையல் முடியும் போதும் நம்ம இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம பண்ணணும். இப்போ தைக்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல நான் முடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மடிப்பு கொடுத்து முடிச்சிடலாம். இங்கே முடிக்கிறேன்னா என்ன பண்ணணும், இங்கே அழுத்தணும். பின்னாடி 4 ஸ்டிச், முன்னாடி 4 ஸ்டிச். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்டிச் வந்து பிரியாது. இந்த இடத்துல 3 ஸ்டிச் வந்துடுறேன். ஜிக்ஸாக் மாதிரி அதில் ஒரு ஸ்டிச் வந்து அது மேலேயே வந்துடும். லைன் 3 லைன் அது மேலேயே வரனால பிரியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.